அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இன்று நாங்கள் தரம் 2 கணிதம் கணித பாடத்தில் என்ன விடயத்தை கற்கப் போகிறோம் என்று பார்ப்போமா? பாருங்கள். எதேச்சையான அலகுகளை பயன்படுத்தி உயரத்தை அளப்போம். எதேச்சையான அலகுகளை பயன்படுத்தி உயரத்தை அளப்போம். எதேச்சையான அலகுகள் என பார்ப்போம். பென்சில்கள், ஒரே அளவான பென்சில்களை கொண்டு அளக்க முடியும். ஒரே அளவான கலர் பேனைகளை கொண்டு அளக்க முடியும். ஒரே அளவான தடிகளை கொண்டு அளக்க முடியும். பானக்குழாய்களை கொண்டு உயரத்தை அளக்க முடியும். நாங்கள் இன்று உயரம் ஒன்றை அளந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அலுமாரி ஒன்றுள்ளது. சிறிய அலுமாரி ஒன்றுள்ளது. இந்த அலுமாரியின் உயரத்தை நாங்கள் அளந்து பார்க்க போகிறோம். நாங்கள் முதலில் கற்ற நீளத்தை அளப்போமில் எதேச்சையான அலகுகளை வரிசையாக வைத்து அளந்தோம். ஆனால் உயரத்தை அளக்கும் போது அவ்வாறு அளக்க முடியாது. அதற்கு என்ன செய்வோம்? ஓகே, நாங்கள் இந்த அலுமாரியை அளக்க போகிறோம். பாருங்கள், தடியை இவ்வாறு வைத்து அடுத்த தடியை இதற்கு மேலால் வைக்க முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இதிலே ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு அதன் மேலே இந்த தடியை வைக்க வேண்டும். அப்போ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு தரம் அளந்துள்ளோம். இதிலிருந்து 2 தரம் அளந்துள்ளோம். அப்போ இந்த அலுமாரியின் உயரம் எத்தனை தடிகள்? 2 தடிகள். அப்போது நாங்கள் உயரத்தை அளக்கும் போது வரிசையாக வைக்க முடியாது. ஒன்றை அளந்த இடத்தில் நாங்கள் ஒரு அடையாளத்தை இட்டு அதன் மேலே மீண்டும் வைத்து அளக்க வேண்டும். நாங்கள் உயரங்களை அளக்கும் போது இவ்வாறு அளக்க வேண்டும். பாருங்கள், மேலதிக செயற்பாடுகளை பார்ப்போம். இவற்றிலே உயரங்கூடிய உருவை இனங்காண்போம். இங்கே 2 உருக்கள் இருக்கின்றன. ஒன்று கண்ணாடி, மற்றது பெட்டி. இரண்டிலே உயரங்கூடிய உருவை அளக்கப் போகிறோம். என்ன எதேச்சையான அலகால் அளக்கிறோம் என்று பார்ப்போமா? பாருங்கள், தடி. பாருங்கள், கண்ணாடியை அளக்கிறோம். உயரத்தை 1 தடி, 2 தடி, 3 தடி. இப்போ கண்ணாடியின் உயரம் எத்தனை தடிகள்? கண்ணாடியின் உயரம் 3 தடிகள். அடுத்தது இந்த பெட்டியை அளக்கப் போகிறோம். அங்கே என்ன அளந்தோம்? தடிகளால் தான் பெட்டியையும் அளக்க இருக்கிறோம். பாருங்கள், 1 தடி, 2 தடி, 3 தடி, 4 தடி. பெட்டியின் உயரம் எத்தனை தடிகள்? 4 தடிகள். பெட்டியின் உயரம் 4 தடிகள். நாங்கள் இவற்றிலே என்னத்தை பார்க்க இருக்கிறோம்? உயரம் கூடிய உரு எது என பார்க்க போகிறோம். கண்ணாடியின் உயரம் 3 தடிகள், பெட்டியின் உயரம் 4 தடிகள். இரண்டையும் ஒரே பொருளால் தான் அளந்தோம். இங்கே பார்க்கும்போது பெட்டிதான் உயரம் கூடியதாக இருக்கின்றது. பெட்டி 4 தடிகள் உயரம் கொண்டது. கண்ணாடி 3 தடிகள் உயரம் கொண்டது. ஆகவே பெட்டி உயரம் கூடியது. பொருட்களின் உயரங்களை அளப்போம். இங்கே சில பொருட்கள் தரப்பட்டுள்ளன. இந்த பொருட்களின் உயரங்களை இப்போது அளந்து பார்க்க போகிறோம். முதலாவது கதவு ஒன்றுள்ளது. அடுத்தது கரும்பலகை ஒன்றுள்ளது. அவற்றின் உயரங்களை இப்போது அளந்து பார்ப்போம். பானக்குழாயினால் அளக்கப் போகிறோம். பாருங்கள், கதவின் உயரத்தை பானக்குழாயினால். ஒரு பானக்குழாய், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
கதவின் உயரம் எத்தனை பானக்குழாய்கள்? 9 பானக்குழாய்கள். நீங்களும் எண்ணினீர்களா? வடிவாக பார்த்து எண்ணுங்கள். கதவின் உயரம் 9 பானக்குழாய்கள். இப்பொழுது நாங்கள் கரும்பலகையை வேறு ஒரு பொருளால் அளப்போம். பாருங்கள், பென்சிலால் அளக்கிறோம். ஒரு பென்சில், 2 பென்சில், 3 பென்சில், 4 பென்சில். கரும்பலகையின் உயரம் எத்தனை பென்சில்கள்? 4 பென்சில்கள். இப்போது பாருங்கள், கரும்பலகையின் உயரம் 4 பென்சில்கள். கதவினை நாங்கள் பானக்குழாய் கொண்டு அளந்தோம். கரும்பலகையினை பென்சிலால் அளந்தோம். வேறு வேறு பொருட்களால் அளந்துள்ளோம். கதவின் உயரம் 9 பானக்குழாய்கள். கரும்பலகையின் உயரம் 4 பென்சில்கள். அடுத்த செயற்பாட்டை பார்ப்போம். இங்கே ஒரு கதிரை ஒன்று உள்ளது. ஒரு கொடியும் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இவற்றையும் நாங்கள் உயரங்களை அளந்து பார்ப்போம். கதிரையை தடியினால் அளக்கிறோம். ஒரு தடி, 2 தடி, 3 தடி. கதிரையின் உயரம் 3 தடிகள். கதிரையின் உயரம் 3 தடிகள். இப்பொழுது இந்த கொடியினை என்னத்தால் அளப்போம்? பார்ப்போம். பென்சில். ஒரு பென்சில், 2 பென்சில், 3 பென்சில், 4 பென்சில். கொடியின் உயரம் எத்தனை பென்சில்கள்? 4 பென்சில்கள். கொடியின் உயரம் 4 பென்சில்கள். இங்கே பாருங்கள், கதிரையின் உயரம் 3 தடிகள், கொடியின் உயரம் 4 பென்சில்கள். கொடியின் உயரம் 4 பென்சில்கள். அடுத்ததை பார்ப்போமா? உயரத்தை அளப்போம். எண்ணிக்கையை இடைவெளியில் எழுதுவோம். இங்கே தொலைக்காட்சி ஒன்று தரப்பட்டிருக்கிறது, அலுமாரி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இவற்றின் உயரங்கள், தொலைக்காட்சியின் உயரம் பென்சிலால் அளவிடப்பட்டுள்ளது. அலுமாரியின் உயரம் பானக்குழாயினால் அளவிடப்பட்டுள்ளது. 1, 2, 3. தொலைக்காட்சியின் உயரம் 3 பென்சில்கள். இதை நாங்கள் எழுதுவோம். பாருங்கள், தொலைக்காட்சியின் உயரம் 3 பென்சில்கள். எண்ணினீர்கள் தானே? 1, 2, 3. அப்போ தொலைக்காட்சியின் உயரம் 3 பென்சில்கள். அடுத்தது அலுமாரியினை பார்ப்போம். பானக்குழாயினால் அளக்கப்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7. நீங்களும் வடிவாக எண்ணுங்கள். எத்தனை என்றால் எண்ணி பாருங்கள். 7 பானக்குழாய்கள். அலுமாரியின் உயரம் 7 பானக்குழாய்கள். இப்போது நாங்கள் தொலைக்காட்சியை பென்சிலால் அளந்தோம். அலுமாரியை பானக்குழாயினால் அளந்து எழுதியிருக்கிறோம். எதேச்சியான அலகுகளை பயன்படுத்தி உயரத்தை அளந்து பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோம். எதேச்சியான அலகுகளை பயன்படுத்தி உயரத்தை அளந்து பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை அளந்து பார்க்க முடியும். ஜன்னல், கதவு, மேசை, அலுமாரி போன்ற பொருட்களை உங்களிடம் உள்ள பொருட்களை கொண்டு எதேச்சியான பொருட்களை பயன்படுத்தி அளந்து பாருங்கள். இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.